ஒரு டிக்டாக்கர் தான் 2671ஆம் ஆண்டிலிருந்து டைம் டிராவல் செய்து வந்ததாக கூறியுள்ளார். மேலும் அவர் இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் பேரழிவு நிகழ்வுகளை பற்றி மனிதர்களை எச்சரிக்க பல நூற்றாண்டுகள் கடந்து பயணித்து வந்ததாக கூறுகிறார். இவருடைய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தற்போது விஞ்ஞானம் மிகவும் முன்னேறியுள்ளது. பூமி முதல் விண்வெளி வரை ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியூட்டும் பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. தற்போது விஞ்ஞானிகள் டைம் கேப்சூலை உருவாக்க முயற்சித்து வருகின்றார்கள். ஆனால் கால பயணத்தை பற்றிய சரியான கண்டுபிடிப்பு இன்னும் செய்யப்படவில்லை. பலர் எதிர்காலத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டதாக அடிக்கடி கூறி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவரின் கணிப்புதான் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆனோ ஆல்ட்ரிக் என்ற இந்த நபர் 2671ஆம் ஆண்டிலிருந்து டைம் டிராவல் செய்து வந்ததாக கூறுகிறார். டிக்டாக்கில் ரேடியன் டைம் டிராவலராக இருக்கும் ஆனோ ஆல்ட்ரிக் என்பவருக்கு 9 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்கள் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து கணிப்புகளை இவர் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இரட்டைக்கோள்கள் நம் பூமியுடன் மோதுவது மற்றும் 3ஆம் உலகப் போரின் ஆரம்பம் குறித்தும் இவர் முன்பே எச்சரித்திருந்தார் என்று கூறுகின்றார்கள். அவருடைய சமீபத்திய வீடியோவில் 5 பேரழிவுகளை பற்றி எச்சரிக்கை செய்துள்ளார். அவர் அந்த வீடியோவில் கூறியுள்ளதாவது: 2024இல் வரவிருக்கும் மோசமான நிகழ்வுகள் பற்றி நான் கூறுகிறேன். நான் ஒரு டைம் டிராவலர் என்று உங்களில் பல பேர் இன்னும் நம்பவில்லை. எனவே இந்த 2024இன் இறுதி மாதங்களில் வரவிருக்கும் இந்த 5 நிகழ்வுகளை நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர் தன்னுடைய கணிப்புகளை கூறியுள்ளார். அவருடைய முதல் கணிப்பு ஆஸ்திரேலியாவில் வானளாவிய அளவிலான ஒட்டகச்சிவிங்கிகள் மற்றும் பிற பெரிய விலங்குகளின் கண்டுபிடிப்பு பற்றியது. இந்த கண்டுபிடிப்பு செப்டம்பர் 20ஆம் தேதி செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக 70 வகையான விலங்குகளின் பெரிய பதிப்புகள் ஆஸ்திரேலியாவின் மறைவான பகுதியில் காணப்படும் என்றும் இதில் 3 அடி சிலந்திகள், 60 அடி உள்ள பட்டாம்பூச்சிகள் மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் போன்ற உயரமான விலங்குகள் கண்டுபிடிக்கப்படும் என்று இவர் கூறியுள்ளார். அதே போல அக்டோபர் 23 அன்று சூரியன் வேறு வகையான ஆற்றலை வெளியிடும் என்றும் இது மனிதர்கள் தங்கள் சொந்த இறப்பை பற்றி அறிய உதவும் என்றும் கூறியுள்ளார். சூரியன் ஒரு அரிய மற்றும் அறியப்படாத ஆற்றலை வெளியிடுகிறது. இது வரப்போகும் 3 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். அடுத்ததாக இறந்துவிட்டதாக நம்பப்படும் ஒரு பிரபல இசைக்கலைஞர் அக்டோபர் 25ஆம் தேதி மீண்டும் தோன்றுவார் என்று கூறியுள்ளார். இறுதியாக நவம்பர் 9ஆம் தேதி சூரியன் ஒரு வாரம் தொடர்ந்து மறைந்து உலகம் அதன் முதல் சுத்திகரிப்புக்கு செல்லும் என்றும், நவம்பர் 12ஆம் தேதி அண்டார்டிகாவில் பனிக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ஒரு கலைப்பொருள் கண்டுபிடிக்கப்படும் என்றும், இதன் மூலம் ஒரு மர்மமான நோய் பரவும் என்றும், இதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தன்னை டைம் டிராவலர் என்று கூறிக்கொள்ளும் இவர் சொன்ன எந்த நிகழ்வுகளும் இதுவரை உண்மையாக நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல பேர் இவருடைய கணிப்புகளை உண்மை என்று நம்பி வருகின்றார்கள். ஆனால் பல பேர் இவர் கூறும் அனைத்துமே பொய்தான் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று கூறி தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். இருந்தாலும் இவர் குறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.